ஹலோ மக்களே, இன்றைக்கி நாள் 296. இன்றைக்கி நம்ம எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து அரவுண்டு 1942 டைமில் நடக்குது. வேர்ல்டு வார் 2 நடந்துகிட்ருக்க டைமில் வந்து விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரியாவை சேர்ந்த சைக்காட்ரிஸ்ட் அண்ட் நியூராலஜிஸ்ட் அவர் வந்து ஒன் ஆஃப் த நாசி கேம்பில் வந்து மாட்டிக்கிறாரு. அங்கே அவங்களை அடைச்சி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அந்த கேம்பில் வந்து அவரோட கம்ப்ளீட் ஃபேமிலி வந்து இழந்துடுறாரு. அவரோட ஒய்ஃப், பேரண்ட்ஸ், பிரதர் எல்லாருமே அந்த கேம்ப்லேயே வந்து இறந்துடுறாங்க. அந்த நாசி கேம்பில் எல்லாருமே வந்து ரொம்ப அடிமையாக நடத்தி ப்ரூட்டலாக வந்து வேலை வாங்குகிறாங்க. அதனால் வந்து எல்லோரும் பசினாலையும் பட்னினாலையும் நிறையா டிசீஸ்னாலையும் வந்து ஃபுல்லாக ப்ரோக் டவுன் ஆகுறாங்க. இந்த விக்டர் ஃப்ராங்கலும் அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அன்றைக்கி ஒரு நாள் இயர்லி மார்னிங் ஃப்ரீசிங் கோல்டு வெதரில் விக்டர் ஃப்ராங்கலுக்கு வந்து தூரத்தில் ஒரு சன்ரைஸ் தெரியுது. அந்த சீனே ரொம்ப அழகாக இருக்குது. சன் வெளியே வர்றதும் அந்த எல்லோயிஷ் ப்ளஸ் பிங்க் அந்த கலர் டோனில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. அந்த இடத்துல வந்து எல்லோரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷம் வந்து அந்த சன்ரைஸோட அழகாக ரசிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அந்த ஃப்ரீடம் வந்து யாராலையும் அவர்கிட்ட வந்து எடுக்க முடியாது இல்லையா. இந்த மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இது வந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்க ஃப்ரீடம், இதுக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு வந்து அவர் முடிவு எடுக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாரும் பசினாலையும் பட்னினாலையும் ஹோப்லெஸ்ஸாக ரொம்ப சாகிற நிலைமையில் இருக்கும்போது இவர் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து தான் வாழ்றதுக்கான ஒரு மீனிங் எடுத்துகிட்டு ஹோப்ஃபுல்லாக இருக்கார். இதனால் அவர் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அந்த வார் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கேருந்து காப்பாற்றப்படுறாரு. ஸோ இந்த புக்கில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம லைஃப்பில் வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம், அந்த ஃப்ரீடம் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லா கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் ஒரு சின்ன ஹோப் இருக்கும். அந்த ஹோப் எடுத்துகிட்டு நீங்கள் முன்னாடி போங்க, அது வந்து உங்களோட லைஃப்பை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க.